ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 18th எபிசோட் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சாவை அடிச்சு போட்டுட்டு ஜுங்கன்சோ தப்பிச்சு போயிடுவான். நம்ம ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப பதட்டமா வந்து, ஏய் சா, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பான். சா கண்ணு முழிச்சு, நீ ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்றன்னு, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவா. அப்புறம் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுவான். அப்போ சா சொல்லுவா, இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டும் அவளை பத்திரமா பாத்துக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜுங்கன்சோ எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கான்னு தெரியலையே, எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான்னு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்குமா, அதுக்கான மோட்டிவ் என்னன்னு யோசிப்பான். இப்படி இவன் குழப்பத்துல இருக்க கட் பண்ணா நம்ம சா பொண்ணு போட்டு இந்த ஆளு செம்மையா வறுத்தெடுப்பான். என் கண்ணுல படாம இங்கேயாவது போயிடுங்க, உங்களால என்ன இங்க இருந்து அனுப்பிடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுவான். ஜுங்கன்சோ தப்பிச்சு போனதுனால பாவம் நம்ம சா திட்டுவாங்கறா. அப்புறம் இங்க இவங்க எல்லாரும் மீட்டிங் ரூம்ல எப்பவும் போல ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பாங்கி சொல்லுவா, அவன் தப்பிச்சு போனது ஒன்னும் ஜோக் அடிக்கிற விஷயமும் இல்லன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு, இது ஒன்னும் ஃபன்னியான விஷயம் இல்ல, நம்ம எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கன்சோ இவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி இருப்பான்ல, அதை நினைச்சு பாக்குறான். அப்புறம் மீட்டிங்க முடிச்சுட்டு அந்த ஆல்பத்துல இருக்கிற ஸ்கூல் இதான் நானு, அவன் திரும்பி இங்க வருவான்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு பாங்கி கேப்பா. ஆமா, இந்த ஸ்கூல் தான், ஆனா அவனோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வராம அவன் ஒன்னும் பண்ண மாட்டான், அவன் மெமரிஸ் ரீகைன் ஆச்சுன்னா இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பா அவன் வருவான்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இவங்க இங்க இப்படி பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க. பின்னாடியே இந்த சைக்கோ நம்ம பாங்கி யாருன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் சரியா ஞாபகம் வரல போல. அப்புறம் பாங்கி ஆபீஸ்ல தனியா இருக்கும் போது இந்த சைக்கோ அங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாங்கிய கத்திட்டு இருப்பான். நீ யாருன்னு சொல்லு, ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்பான். நம்ம பாங்கி பயத்தோட, நீ ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி நடிக்கிற, நீ ஒரு கொலைகார அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிப்பா. அந்த சைக்கோவும் பாங்கியும் அடிக்க செம்ம ஃபைட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்து, ஹே பாங்கி, உனக்கு ஒண்ணு இல்லன்னு கேட்டு அவனை போட்டு செம்மையா அடி அடின்னு அடிப்பான். அப்போ அந்த சண்டையில நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுறான். பாங்கி அதை பார்த்துட்டு, ஹே ஜிவுக்கு உனக்கு பிளட் வருதுன்னு அழுவுறா. ஜங்கன்சுவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவா. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனோட சின்ன வயசு மெமரிஸ் ஞாபகம் வருது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நம்ம பாங்கியோட அப்பா தான் ஜீவுக்கு காப்பாத்தி விட்டுட்டு, நீ அழாத கண்ணா, உன்னோட அம்மா அப்பாவை நான் காப்பாத்தி கூப்பிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது இப்போதான் நம்ம ஜீவுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். இப்பதான் இவங்க எல்லாருக்கும் உயிரே வருது. இப்போ பாங்கி, என்னாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு ஃபீல் பண்றா. நம்ம சாப்பன்னு ஜுங்கன்சுவை விசாரிக்கிறா. உனக்கு நிஜமாவே எதுவுமே ஞாபகம் இல்லையா, இந்த கத்தியால தான் நீ அவனை கொலை பண்ண, இத உன்னோட வீட்டுல இருந்து தான் நாங்க எடுத்தோம், நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேன்ற, இப்படி எல்லாம் சைலண்டா இருந்தா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதன்னு சொல்றான். ஆனாலும் நம்ம ஜுங்கன்சு எதுவுமே பேச மாட்டேன்றான். சா சொல்லுவா, உனக்கு எப்போதான் ஞாபகம் வரும்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சிட்டு பாங்கிய பாத்துட்டே இருப்பான். அப்ப பாங்கி எழுந்துட்டு, நீ நல்லா தூங்குனியா, இப்போ பெயின் எப்படி இருக்கு, அடிப்பட்ட இடத்த காட்டு, நான் காயம் ஆறிச்சான்னு பாக்குறேன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த நேரம் இந்த குட்டி பையன் வந்து, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஓகேவா, அடிப்பட்ட இடத்த நான் பாக்கலாமான்னு கேப்பா. நீ ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்றேன்னு ஜீவுக்கு திட்டுவான். இன்னைக்கு சாட்டர்டேப்பா, ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இந்த குட்டி பையன் நம்ம பாங்கி தலைமுடிய பாத்துட்டு கிண்டல் அடிப்பான். அதுக்கு நம்ம பாஸ், இந்த குட்டி பையனுக்கு கண்ணு நல்லா தெரியுது, எல்லாம் இந்த கண்ணாடியோடைய மகிமை அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜீவு, போதும் நிறுத்துங்க, இப்போ டிஸ்சார்ஜ்னு கேளுங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவான். அப்புறம் ஒருவேளையா நம்ம ஜீவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு தேவையான ஃபுட் மெடிசன் எல்லாம் கொண்டு வருவா. ஜீவுக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லுவான். உடனே நம்ம பாங்கி, இங்க பாரு, என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, சோ நான் தான் உன்னை பாத்துப்பேன், இதெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போடலாம் ஹெல்ப் பண்ணுவா. பாங்கி, உன்கிட்ட பர்சனலா நான் பேசணும், ஒர்க் முடிச்சுட்டு நம்ம பேசலான்னு நம்ம ஹீரோ சொல்ல பாங்கியும் அதுக்கு ஓகே சொல்லுவா. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஜீவுக்கு பேசுவான். அன்னைக்கு எங்க வீட்டுல எப்படி ஃபயர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் உங்க அப்பா என்ன காப்பாத்திட்டு என்னோட அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்ணாரு, அப்பதான் அவரும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவான். அப்போ நம்ம பாங்கி, அப்புறம் எப்படி எங்க அப்பாவை கொலைகாரன்னு சொன்னாங்கன்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, எல்லாம் என்னாலதான், நான் தான் தப்பா
தப்பான சாட்சி சொல்லிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அது மட்டும் இல்ல, அந்த கேஸ்ல ப்ராசிக்யூட்டரா இருந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் என்ன அப்படி சொல்ல வச்சுட்டாருன்னு சொல்லுவான். அதுக்கு பாங்கி நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அழுதுட்டே கேப்பா. நம்ம ஹீரோ, நான் என்னதான் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் உன்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிட்டு பாங்கின்னு சொல்லுவான். ஆனா நம்ம பாங்கி ஒண்ணுமே பேசாம அழுதுட்டே அங்கிருந்து வெளியே வந்துருவா. கட் பண்ணா இங்க இந்த சிலுக்கு அழுதுட்டே இருப்பா. அப்போ பாங்கியும் வந்து ஏன் நீ அழுதுட்டு இருக்கன்னு கேட்க, அவளும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு பாங்கிய கேப்பா. உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழுதுப்பாங்க. அங்க ஒரே அழுகாட்சியா இருக்கும். பாங்கியும் இந்த சிலுக்கும் ஹக் பண்ணிட்டு அவங்க ஃபீலிங்ஸ் அழுது ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பாஸ் டிஸ்ட்ரிக்ட் அத்தானிய மீட் பண்ணி பேசுறான். உங்க பையனை கொன்னது அந்த மெமரிஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கானே அந்த ஜுங்கன்சு தான், அவன் தான் உங்க பையனை கொன்னது. தேவையில்லாம நீங்க யாரையும் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்றான். அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி, இங்க பாருங்க, இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுறதா இருந்தா நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பாஸ், இவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க, ஒரு ப்ராசிக்யூட்டரா உங்க வேலையை நீங்க ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் நம்ம பாங்கியும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானிய பார்த்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப தப்பா இருக்கு, என்னுடைய அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா, ஹெங்மன்சூர் தான் எங்க அப்பா பேரு அப்படின்னு சொல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி ரொம்ப ஷாக்கிங்கா, என்ன ஹெங்மன்சூடைய பொண்ணானி அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம பாங்கியும், ஆமா நான் அவரோட பொண்ணுதான், நீங்க பண்ண ஒரு தப்பால என் வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்னு சொல்லுவா. உங்களால பாதிக்கப்பட்டவருடைய பொண்ணுதான் நான் அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா ஒன்னும் கல்பிரேட் கிடையாது, அதே மாதிரி நானும் உங்க பையனை கொல்லல, நீங்க நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட்னு என்னைக்குமே நினைக்காதீங்க, இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவா. எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா என்ன வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அத பத்திலாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது, எங்க அப்பா ஒரே இன்னசென்ட், அவர் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தப்புமே பண்ணதில்ல, இதுக்கு மேலயும் நீங்க அடுத்து உங்க லைஃப்ல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. அவனை நல்லாவே திட்டிட்டு அங்கிருந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவா. நம்ம ஹீரோ கிட்ட, நீ ரொம்ப ஃபீல் பண்றல எனக்கு தெரியும், நீ அப்போ சின்ன பையன், சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் ஃபீல் பண்ணணும், இருந்தாலும் நீ என்னோட அப்பாவுக்கு எதிரா சாட்சி சொல்லிருக்க, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா நான் கொடுப்பேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஜீவுக்கும், எனக்கு தெரியும் நீ திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம பாங்கி, இல்ல நான் திரும்பலாம் வரல, ஆனா என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸும் என்னுடைய ஒர்க்கையும் நான் பிரிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா. கட் பண்ணா இங்க மீட்டிங் ரூம்ல எப்பயும் போல நம்ம பாஸ் கலாச்சிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ கத்துவான், ஒரு ப்ராப்பர் மீட்டிங் ஒரு நாளாவது என்ன நடத்த விடுறீங்களா, ஒரே நாய்ஸியா இருக்கு அப்படின்னு திட்டுவான். கட் பண்ணா இந்த சைக்கோவை இன்வெஸ்டிகேஷன் பண்றான் நம்ம ஹீரோ. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்பான். இந்த சைக்கோவும் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதுக்காக உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டான்னு கத்துவான். அப்புறம் நம்ம சாப் ஒண்ணு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றா. அப்போ இந்த சைக்கோவும், ஆமா நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், இன்னும் ஒருத்தரையும் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சாப் ஒண்ணு இன்வெஸ்டிகேஷனை முடிக்க, அப்போ டிஸ்ட்ரிக்ட் அத்தானி வந்து அந்த சைக்கோவை கார்ல கூட்டு போறா. இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானியே அந்த சைக்கோவை கார்ல கூப்பிட்டு போறான்னு தெரியல. இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.